அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நேற்று நடந்த ஏ லெவல் 2025 பேப்பர், இந்த 2025 கெமிஸ்ட்ரி பேப்பர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நேற்று நடந்த பேப்பர் இன்னும் ஸ்கீம் ஒன்றும் வர இல்லை. ஸோ நான் விளங்கப்படுத்தி கொண்டு வரேன். பெரும்பாலும் நான் சொல்கிற ஆன்சர் தான் பெரும்பாலும் ப்ரொஃபஸர் ஆன்சராகவும் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கிளாஸ் செய்கிற நோக்கம், இந்த ஏ லெவல் 25 பேட்ச் பேப்பர் நேற்று நடந்த இந்த பேப்பரும் 25க்கு நான் நடத்தின ரிவிஷன் பேப்பர், இது ரெண்டும் அந்த பேப்பர் கிளாஸோட இந்த பேப்பர் ஒத்து போகுதா, இது சம்மந்தமாகத்தான் இந்த கிளாஸ் நான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் 25 முதலாவது எம்சிக்கு கேள்விக்கு வரும். ஃபர்ஸ்ட் முதலாவது கேள்வி, ஹென்றி பெக்ரல் பின்வரும் எந்த கண்டுபிடிப்புக்கு மிகவும் பிரசித்தி பெற்றவர்? கேள்வி, ஹென்றி பெக்ரல். இப்போ எங்களுக்கு ஹென்றி எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு வாப்பட பேர் உம்மட பேர் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பெக்ரல் என்று சொல்லி தெரிஞ்சால் போதும். பெக்ரல், இந்த பெக்ரல் எந்த கண்டுபிடிப்புடன் தொடர்பட்டவர் அதான் கேள்வி. தெளிவாக எனக்கு ஒரு வட்டமடு போடுங்க. பெக்ரலுக்கு கண்டுபிடிப்பு, அதுக்கு கீழே ஒரு கோடு போடுங்க, கண்டுபிடிப்புக்கு கீழே ஒரு கோடு போடுங்க. எனக்கு சொல்லுவோம்பா, பெக்ரல்னு சொல்றவர் எந்த கண்டுபிடிப்புடன் தொடர்பட்டவர்? இந்த விஞ்ஞானி கதிர் தொழிற்பாட்டுடன் தொடர்பட்டவர், கதிர் தொழிற்பாட்டினை கண்டுபிடித்தவர், கதிர் தொழிற்பாடு. இந்த கதிர் தொழிற்பாட்டை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி தான் ஹென்றி பெக்ரல் என்று சொல்றது. பெக்ரல்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி. காணிங்க, அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் இரண்டாவது ஆன்சராக இருக்கு. ஸோ கேள்வியோட ஆன்சர் இரண்டாவது, இதுதான் மிகவும் பொருத்தமான ஆன்சராக இருக்கு. ஏனே ஆன்சர் வார்த்தைக்குரிய சான்சஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆன்சர் துணிக்கையின் அலை இருமை இயல்பு, பிறகு மூன்றாவது எக்ஸ் கதிர், பிறகு கருவின் கட்டமைப்பு, பிறகு நியூட்ரன். ஸோ அது வார்த்தைக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஆன்சராக வார்த்தைக்கு சான்ஸ் இருக்கிறது, இரண்டாவது ஆன்சர் தான் வரும். ஓகே, இப்போ இந்த கேள்வியை நான் 25க்கு நடத்தின பேப்பர் கிளாஸில் முதலாவது பேப்பரில், இப்போ இந்த பேப்பர் என்ன இருக்குது நினைக்கிறேன், நீங்கள் கிளாஸுக்கு வந்தாக்கட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த முதலாவது பேப்பரோட 17வது எம்சிக்யூவாக நான் செய்து காட்டுகிறேன். இதே கேள்வி ரிவிஷன் பேப்பர், பேப்பர் நம்பர் 1, பேப்பர் 1 17வது எம்சிக்யூவில் இருக்கு. 17வது எம்சிக்யூ ஜெனரல் கெமிஸ்ட்ரிக்கு நான் விளங்கப்படுத்தின பேப்பர். நான் அந்த வீடியோவை இதோடு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ரிவிஷன் செய்தன், எப்படி 25 பேப்பர் செய்திக்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு பிறகு விளங்கும் இது ரெண்டும் ஒன்றான்னு சொல்லி விளங்கும். இந்த கதிர் தொழிற்பாடு என்று சொல்றத முதலாக கண்டுபிடிச்சது யார்? ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது யார்? பெக்ரல். பெக்ரல் என்று சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். போர்ட பாருங்க, இது ஏ லெவல் பேப்பர்ல வந்துட்டு. ஆனா கதிர் தொழிற்பாட்டுல கதிர்கள் வெளியேறும் தானே, என்ன வேறுபட்ட கதிர்கள் வெளியேறும் சொன்னாங்க. ஸோ 2020 ஃபர்ஸ்ட் டைம் சீக் என்ன கதைக்கிறார்? ஒரு கத்தவுட்டு கதிர் குழாயின் உள்ளே நேருக்கதிர். ஓகே, நேருக்கதிர் ஹைலைட் பண்ண, நேருக்கதிர், நேருக்கதிர். என்ன கேள்வி? கண்டுபிடிப்பு. ஹைலைட் பண்ண, கண்டுபிடிப்பு, நேருக்கதிர கண்டுபிடிப்பு. சொல்லுவோம், நேருக்கதிரை யாரை கண்டுபிடிச்சது? நேருக்கதிரை யாரை கண்டுபிடிச்சது? கோல்ஸ்டீன். விளங்குதா? விளங்கும். என்ன பாரு, சில பேர் இதெல்லாம் புதுசா வந்த கேள்வின்னு யோசிக்கிறது. நான் சொல்றேன், புதுசா வந்த கேள்வி இல்லை. 2010ஆம் ஆண்டு 50வது எம்சிக்யூல கண்டுபிடிப்புன்னு ஒரு வேர்டு ஒன்று பயன்படுத்தினார். அதுக்கான விளக்கம் என்ன? கோல்ஸ்டீன். அதான் ஒரு 2020 ஃபர்ஸ்ட் டைம் சீக்.
எப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு வரன்னு விளங்குதா பேப்பரை? விளங்குதாமா? ரெண்டும் ஒரு கேள்வி தானே. போர்ட்ல இன்னும் அழிக்காம அப்படி இருக்கிறது. இதுக்கான விளக்கம் சரியோ? ஓகே, இப்ப கீழே ஆன்சரை தேடுங்க. கோல்ஸ்டீன் எந்த ஆன்சர்ல இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராது, வெட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஜே தாம்சன் இருக்குது, வராது. செகண்ட் ஆன்சர் ஒய்கன் கோல்ஸ்டீன். ஓகே, அது அப்பாட பேரா இருக்கும், அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இனிஷியல்லாம் தேவையில்லை, அப்பாடெல்லாம் தேவையில்லை. நல்ல நேரம் அது. ஃபாரினர் ஒருத்தன் கண்டுபிடிச்சதன் இங்கே யாரும் கண்டுபிடிச்சா எப்படி பேர் வரும்? முதிய ஆன்சலாகி, அந்த ஆன்சலாகி, இந்த ஆன்சலாகின்னு பேர் வந்திருக்கு. விளங்குதாமா? ஸோ எனக்கு கோல்ஸ்டீன் மட்டும் போதும். ஒரு கோடு போடுங்க கோல்ஸ்டீனுக்கு. ஸோ செகண்ட் ஆன்சர் வார்த்தை சான்ஸ் இருக்குது. தேர்ட் ஆன்சர் என்ன? ஹென்ரி பெக்ரல், வார்த்தை சான்ஸ் இல்லை, வெட்டுங்க. ஃபோர்த் ஆன்சர் ஜே தாம்சன், வார்த்தைக்கு சான்ஸ் இல்லை, வெட்டுங்க. ஃபிஃப்த் ஆன்சர் கோல்ஸ்டீன். ஓகே, ஃபிஃப்த் ஆன்சர் வார்த்தைக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு கோடு போடுங்க. கோல்ஸ்டீனுக்கு ஒரு கோடு போடுங்க. ஓகே, ரெண்டாவதையும் பார்த்து முடிப்போம். ரெண்டாவது என்ன சொல்றார்? சில வகை கருக்களின் மூலம் உண்டாக்கப்படும் கதிர் தொழிற்பாடு. ஹைலைட் பண்ண, கதிர் தொழிற்பாடு. கதிர் தொழிற்பாடு. கதிர் தொழிற்பாடு யாரு ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது? பெக்ரல்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். பெக்ரல் இவரை தான் ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது. ஆன்சர் தான் பாருங்க. எத்தனாவது ஆன்சர்? நல்லம். செகண்ட் ஆன்சர் மிலிகன் வருது, வட்டமண்டு போடுங்க மிலிகனுக்கு. மிலிகன் என்னத்தை கண்டுபிடிச்சது? மிலிகன் என்னத்தை கண்டுபிடிச்சது? இலத்திரண்ட புரோத்திரண்ட ஏற்றத்தை கண்டுபிடிச்சது. அடுத்தது இலத்திரண்ட திணிவை கண்டுபிடிச்சது. பகல மார்க் பண்ணிக்கலாம். விளக்கம் எழுதுங்க, விளக்கம் எழுதுங்க. அது இன்னும் ஒரு கேட்டு ஆன்சரா இருக்கு. மிலிகன் தான் இலத்திரண்ட ஏற்றத்தை கண்டுபிடிச்சது. அது மாதிரி இலத்திரண்ட திணிவை கண்டுபிடிச்சது மிலிகன். அப்ப ஆன்சர் எத்தனாவது ஆன்சர்? நல்ல ஆன்சர், ஐந்தாவது ஆன்சர். கோல்ஸ்டீனும் ஹென்ரி பெக்ரலும். ஹென்ரின்றது எங்களுக்கு தேவையில்லை, பெக்ரல் போதும். பெக்ரலுக்கு ஒரு கோடு போடுங்க. ஸோ ஆன்சர் 17வதுக்கு 5வது ஆன்சர். தேவையானதை மார்க் பண்ணிக்கொள்ளும். ஓகே, இப்போ நீங்கள் நான் 25க்கு நான் செய்த பேப்பர் கிளாஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் 25க்கு செய்த பேப்பரில் உங்களோட 17வது MCQவில் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு சொன்னால், அணுக்கட்டமைப்பு தொடர்பாக செய்யப்பட்ட பின்வரும் கண்டுபிடிப்புகளை கருது. அதுல நான் ஒரு கண்டுபிடிப்பு கொடுக்கிறேன். சில வகை கருக்களின் மூலம் உண்டாக்கப்படும் கதிர் தொழிற்பாடு. கதிர் தொழிற்பாடு. இந்த கதிர் தொழிற்பாட நான் கொடுக்கிறேன். கதிர் தொழிற்பாடு, அந்த கதிர் தொழிற்பாட்டை கண்டுபிடித்த விஞ்ஞானி யாருன்னு கேட்கிறேன். ஸோ கதிர் தொழிற்பாட்டை கண்டுபிடித்த விஞ்ஞானி யாரு? பெக்ரல். பெக்ரல்னு சொல்ற விஞ்ஞானி. அப்படி என்றால் நான் பேப்பர் கிளாஸ்ல செய்த கேள்விதான் ஃபைனல் பேப்பர்லேயும் ரிப்பீட் ஆகிருக்குது. நான் கேட்டது கதிர் தொழிற்பாட்டினை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியின் பேர் என்ன? ஸோ பெயர் பெக்ரல். இந்த வருஷம் வந்த கேள்வி, பெக்ரல் எதனுடன் தொடர்பட்டவர்? எந்த கண்டுபிடிப்புடன் தொடர்பட்டவர்? ஸோ கதிர் தொழிற்பாடு. ஸோ இந்த கேள்விட பேக்வர்ட் கேள்வி தான் நான் அங்கே செய்து காட்டிக்கிறேன். கதிர் தொழிற்பாட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு நான் கேட்டது. இந்த வருஷம் பெக்ரல் இந்த கண்டுபிடிப்புடன் தொடர்பானவர்னு கேட்டிருக்கிறார். ஸோ ரெண்டுமே ஒரே கேள்வின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த 2வது கேள்வியை நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம்.